அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடனபி. இன்றைக்கி நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறது ஒரு ஃபுல் டே vlog தான். லாஸ்ட் vlogல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீட்லேயும் அப்படி ஒரு செடி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த செடி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி முல்லை செடி தான். கிட்டத்தட்ட இந்த செடி வாங்கி 1 year ஆச்சுங்க. பட் வாங்கி அதே சைஸில் தான் இருந்தாங்க. நானும் இடத்த மாற்றி வச்சு கம்போஸ்ட் போட்டேன், என்னென்னமோ பண்ணேன். பட் அது பூக்கவே இல்லை. ஃபைனலாக டெரஸுக்கு மாற்றினேன். பட் டெரஸுக்கு மாற்றியுமே ஒரு 3-4 months அப்படியே தான் இருந்தாங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் டெரஸுக்கு வரும்போது ஒரு 2 minutes அது கூட உட்காந்து பேசுவேன். இந்த கம்போஸ்ட் எல்லாம் போடும் போது உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். பட் அதனால வளர்ந்ததா என்னன்னு தெரியலைங்க. பட் 1 monthல நிறைய சேஞ்சஸ். இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லைங்களா? ஸோ நம்ம அந்த நம்பிக்கையோடையே இந்த vlog-ஐ ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு ரைஸ் வச்சுட்டேங்க. இப்போ சப்பாத்தியில் கொத்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு எக்கெல்லாம் போட்டு நம்ம கொத்து பரோட்டா பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த டேஸ்ட் இருக்கும். நேற்று நைட்டு சப்பாத்தி போட்டால் அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுட்டேன். ஸோ இப்போ அதை தான் குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம், அதாவது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணோம். மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், அப்புறம் கறி மசால் தூள். இப்போ இது எல்லாத்தையும் ரா ஸ்மெல் போக வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் எக் ஆட் பண்ணுங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 முட்டையை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எக்கு அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெசிபி நல்லா வரும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா எல்லாமே இந்த சப்பாத்தியோட நல்லா பைண்ட் ஆகணும். உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நல்லா பொடி பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை இதோட சேர்த்து இறக்கணும் அப்படின்னா நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி. ஸோ இப்போ சாலட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்றைக்கி மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மாதுளம்பழம், கொஞ்சமாக மல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, நம்ம தேவைக்கு தகுந்தாற் போல் உப்பு, கொஞ்சமாக சாட் மசாலா, ஃபைனலாக கொஞ்சம் லெமன் ஜூஸ். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாதுளம்பழம் சாலட் ரெடி. இந்த பருப்பு கீரை நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. பட் பெங்களூரில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. பருப்பில் போட்டு இது செய்வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் செய்ய போகிறேன். இந்த ஊரில் இந்த கீரை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வீக்லி த்ரைஸ் செய்வாங்க.
பாப்பாக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டுங்க. ஒரு தக்காளி பழம் போட்டு துவரப்பருப்பு, மஞ்சத்தூள் இது மூணையும் வந்து நல்லா வேக வச்சாச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை வந்து இதோட போட்டுடலாம். போட்டு ஒரு 4-5 கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பருப்பு கீரை வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்கேஸ் நம்ம ஊரில் கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தடுக்கா வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு வந்து நிறையா ஆட் பண்ணுங்கள். ஒரு 15 பல்லு பூண்டுனாலும் அதுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட பருப்பு கீரை வந்து ரெடி ஆயிரும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் தாங்க இதோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பூண்டு அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இனி வந்து லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து மாதுளம்பழ சாலட், கொஞ்சம் பேர்ச்சம்பழம், அப்புறம் டார்க் ஃபேண்டசி, லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொத்து சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட் தான் வச்சுருக்கிறேன். இந்த சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால். செவன் 10ங்கும் போது பாப்பா வந்து கிளம்பியாச்சுங்க. இனி வந்து நம்மளோட ரெகுலர் டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. ஸோ பாப்பா கிளம்புன உடனே வந்து முதல் வேலையாக வந்து பவளமல்லியெல்லாம் எடுத்துருவாங்க. எல்லாம் கீழே வந்து உளுந்துருக்கும். ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துகிட்டு நம்மளோட டைனிங் டேபிளை வந்து டெக்கரேட் பண்ணிடுவேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த செடி பூக்கவே இல்லைங்க. சின்ன சைஸாக தான் இருந்தது. இப்போ ஹோம் கம்போஸ்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பூக்குதுன்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 25 பூனாலும் டெய்லி நமக்கு கொடுத்துரும். நம்ம டைனிங் டேபிளில் எப்போவுமே இந்த பூவை பார்க்கலாங்க. இந்த தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு தாங்குது. லாஸ்ட் vlogல வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி திருப்பூரில் ஷாப்பிங் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் அவருக்காக எடுத்தது. ரவுண்ட் நெக்கு, காலர், ஹாஃப் ஹேண்ட், ஃபுல் ஹேண்ட் இது எல்லாமே வந்து அவர் எடுத்திருந்தார். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருந்தது. 380லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எம்ஆர்பிலேருந்து ஒரு 15%ஓ 10%ஓ வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாப்பாக்காக வாங்கின டிஷர்ட்ஸுங்க. கிராஸ்பில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிஷர்ட்ஸ் தான். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 200லேருந்து 350க்குள்ளே தான் வந்து பாப்பாக்கு நான் எடுத்த டிஷர்ட்ஸோட ப்ரைஸ் ரேஞ்சு.
இது வந்து மித்திரனுக்கு வாங்கின டிஷர்ட்ஸு. ஃபுல் ஹேண்டும் இருந்தது, ஹாஃப் ஹேண்டும் இருந்ததுங்க. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருந்தது. ஸோ வின்டர் சீசனுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ரெய்னி சீசனாக இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்காக தான் வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் நிறைய எடுத்தேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 180 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் ஷார்ட்ஸும் பேண்ட்ஸும் வாங்கினேன். அவனோட ரெகுலர் யூஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வாங்கினேன். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து 130 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பேண்ட் வந்து 180 ருபீஸ் என்னமோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் பேண்ட்டுக்கு வந்து நல்ல க்ரிப்போடு இருக்குங்க. மெட்டீரியலும் வந்து நல்லா திக்காக இருக்குது, அதனால் ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு தாங்கும். ஸோ இது எல்லாம் தான் திருப்பூரில் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த கிளாத்ஸு. ஃபஸ்ட்டெல்லாம் மித்திரனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது தாங்க கஷ்டமாக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரது தான் பெரும்பாடாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சோடனே அங்கே இருக்கிற பார்க்கில் ரொம்ப நேரம் விளையாடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் ஆகி போயிடுது. வீட்டுக்கு வந்தோடனே மித்திரன் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவார். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சத்து மாவு ஏதாவது சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்கில் விட்டேன்னா விளையாண்டுருப்பார். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் வந்து பார்க்கில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போ. அடிக்கடி மழை பெய்யறங்காட்டி நம்ம எதையுமே பிளான் பண்ணவே முடியறதில்ல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மித்திரனை ஒரு 5 o'clock விளையாட கூட்டிகிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வரும்போது நல்ல மழை. மட்டன் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு வந்து இன்றைக்கி சிம்பிளான ஒரு மட்டன் கறி பண்ணுறேன் அப்படின்ட்டுருக்கேன். அரைச்செல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ இன்றைக்கி வந்து அதை பண்ணி காட்டுறேன். மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வந்து இந்த கிரேவி வைக்கலான் இருக்கேன். ஸோ குக்கரில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் குருமிளகு, அப்புறம் கொஞ்சம் வரமிளகாய், இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணுங்க, நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வந்து மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீராத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க. அதுலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5-6 விசில், அதாவது மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம விசில் விட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பதத்திலே எடுத்துக்கலாம், ரைஸுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றது. நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்காகட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா திக்காயிரும். ஸோ சப்பாத்திக்கு சூப்பராக மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட வேண்டியது தான். கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். என்னடா எங்கே போகிறீங்க? வரீங்களா மித்ரன்? ஓகேடா தங்கம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு மட்டன் கிரேவிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்மளோட கமெண்ட்டில் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி ஃபுல் டே வந்து இப்படி தான் போச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான vlogோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudan Abi. Thanks for watching.